நீட்டை எதிர்த்து, நீட் என்பதே புறநகரில் கிராமப்புற இளைஞர்களுக்கு அநீதி இழைக்கும் ஒரு நுழைவுத் தேர்வு அப்படின்ற ஒரு வாதத்தை தமிழகத்தை தவிர வேறு எங்காவது நீங்கள் கேட்கிறீர்களா? ராகுல் காந்தி வந்த பிறகு தான் இதற்கு ஒரு பெரிய ஈர்ப்பே கிடைச்சது, கவனம் பெற்றதுன்னு கூட நான் நினைக்கிறேன். ஒடிஷாவில் பாஜகவினுடைய வெற்றியை நிர்ணயித்தவர்களில் பிரதானமானவர் பிரதான். நீட்டுக்கு எதிராக வேறு எந்த மாநிலம் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறது சொல்லுங்க. போராட்டம்ங்கிறது யார் பண்றாங்க, எதற்காக பண்றாங்க? இந்த போராட்டத்தை இதில் என்ன இருக்கு? இந்த போராட்டத்தை செய்பவர்கள் 8 அமைச்சர்கள் தலித் அமைச்சர்கள்னு சொல்லியிருக்கீங்க. இதில் ராஜ்மோகன் அவர்களே எக்மோரில் நிற்கும் போது தான் ஒரு தலித்துன்னு தெரியுது, நான் தலித்தானே தெரியல என்று சொன்னார். இல்லை, தலித் மக்கள் தானே அதை முடிவு பண்ணணும். ரஞ்சித் அந்த மக்களுடைய பிரதிநிதியாக இருந்தால் அவர் சொல்வதை நம்ம எடுத்துக்கலாம். அமீர் என்ன குறிப்பிட்றாரு என்ன அப்படின்னா, இங்கே நம்ம ஜனநாயகத்தை மீட்டெடுக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கிறோம், நம்ம மக்கள் இங்கே அழுதுட்டு இருக்கிறாங்க, ஜனநாயகனை பார்ப்பதற்காக அங்கு ஒரு பெரிய கியூ நின்றுருக்காங்க, அறிவார்ந்த சமூகமாக இருந்தவர்கள் இன்று இப்படி இருக்கிறோமே என்று வருத்தப்படுகிறார். இவ்வளவு நாள் இருந்துச்சு, இந்த புது ஆட்சி வந்த உடனே இல்லாத போயிடுச்சா? அவருடைய கருத்தை சொல்றார். அவர் பின்னாடி ஒரு 4 பேர் அந்த மாதிரி நினைக்கிறவங்க இருக்கலாம். இப்போ தனுஷ் அவர்களை வைத்து விஜய் அவர்களுக்கு ஒரு செக் வைக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? நான் அப்படிலாம் நினைக்கிறேன். வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் எழுத்தாளரும் ஐநாவுடைய முன்னாள் அதிகாரியான திரு கண்ணன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். பேசுவோம். வணக்கம். வணக்கம் கோபால். இன்ஃபேக்ட் தேங்க்ஸ் ஃபார் கமிங். எனக்கு மகிழ்ச்சி. நீட் முறைகேடுகளை தடுப்பதற்காக மாணவர்கள் எடுத்திருக்கக்கூடிய போராட்டம் வெற்றி அடைஞ்சது அப்படின்னு பார்த்துக்கலாமா? ஒன்று, அவங்க வச்சுருக்கக்கூடிய கோரிக்கை நிறைவேறியிருக்கு. கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செஞ்சதுக்கு பிரகலாத் ஜோஷி மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த வெற்றின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இப்போ பார்க்கும்பொழுது இது வெற்றி மாதிரி தெரியுது. இதை இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து தான் அதை சொல்ல முடியும், இது முழுமையான வெற்றியா இல்லையான்ட்டு. இப்போ அவங்க அமைச்சிருக்க அந்த குழு அது எந்த மாதிரி பரிந்துரைகளை கொண்டு வரப்போகுது, அது எந்த அளவுக்கு இந்த வினாத்தாள் கசிவை முழுமையாக தடுக்க போகுது அப்படின்றது. அதாவது மற்ற நாடுகளில் இந்த மாதிரியான செய்திகள் நம்ம பார்க்கறது கிடையாது. வினாத்தாள் கசிஞ்சது, அதை எதிர்த்து மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கறதே கிடையாது. இது இந்தியாவில் அல்லது வளர்ந்து வரும் நாடுகளில் மட்டுமே, எனக்கு தெரிஞ்ச இந்தியாவில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சிக்கலாக இருக்கிறது. இது மனிதர்களுடைய குறைபாடுகளை வெளிக்காட்டக்கூடிய இன்னொரு நிகழ்வு. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். எல்லா மனிதர்களும் ஒரு முழுமை பெற்ற மனிதர்களாக இல்லை. இது ஒரு மிக சமத்துவமற்ற ஒரு சமுதாயமாக இருக்குது. அங்கே இந்த வினாத்தாள் கசிவில் காசு பண்ணுறவங்க சில அதிகாரிகளாக இருக்கிறாங்க. அவங்களுடைய இந்த குறைபாடுகள் இப்படி வெளிவருது. இப்போ அமைச்சருடைய பதவி விலகல் உடனே நடந்தில்லை. அந்த காலமெல்லாம் மலையேறி போயிடுச்சு. உங்களுக்கு 1956 அரியலூர் ரயில் விபத்துக்கு பிறகு தானா முன் லால் பகதூர் சாஸ்திரி தன்னுடைய பதவியை விலகுவதாக அவர் அறிவித்தார். அது வேண்டான்னு சொல்லிட்டார் பண்டித நேரு. அந்த காலம் இப்போ இந்த 70 ஆண்டுகளில் எவ்வளவு பொது வாழ்வினுடைய தரம் அல்லது விழுமியங்கள் எவ்வளவு கீழே வந்திருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். இது மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு, தொடர் போராட்டத்திற்கு பிறகு, அது கூட நாடாளுமன்ற கூட்டத்தொடர் உங்களுக்கு இந்த மாதம் ஜூலை 20 தொடங்க போகுது அப்படின்ன உடனே அது வரைக்கும் அப்போவே ஒரு 20 நாள் சோனம் வாங்சுக் அவர் உண்ணா நோன்பு இருந்துட்டார். அது வரைக்கும் ஒரு 15 நாள் வரைக்கும் நம்ம யாருக்குமே அதை பற்றிய செய்திகள் பெரிய அளவில் வெளியில் வரலை. எதிர்கட்சிகள் அவரை பற்றி கவலைப்படலை. இந்த 20 நாள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க போகுதுன்னும் பொழுது அவர் தொடர்ந்து இந்த உண்ணா நோன்பு இருக்கிறது ஒரு பெரிய ஒரு உறுத்தலாக டெல்லியினுடைய அதிகார வர்க்கத்திற்கு படுது. அவரை பலவந்தமாக அப்புறப்படுத்துகிறார்கள். அன்னைக்கே பிரதமருடைய இல்லத்திற்கு வெளியில் ஒரு மறியல் நடத்துவதாக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்கிறார். அவர் அந்த இடத்துல இந்த போராட்டத்தை மைக்ரேட் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக மாணவர்களுடைய போராட்டமாக இருந்தது அரசியல் போராட்டமாக மாறிடுச்சு. அதுக்கு உடனே எதிர்வினை அங்கேருந்து என்ன வந்தது அப்படின்னா, மாணவர்களுடைய உண்மையான நோக்கங்கள், உண்மையான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும், அது அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தப்படக்கூடாது அப்படின்னு பல அமைச்சர்கள் சொன்னாங்களே. இல்லை, அதாவது அரசியல் கட்சிகள், இது ஒரு மிகப்பெரிய உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இதில் எதிர்கட்சிகள் எப்போவெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போவெல்லாம் உங்களுடைய நீங்கள் ஒரு கண்ணாடி கூண்டில் இருக்கீங்க, அந்த கண்ணாடி கூண்டின் மேல் ஒரு கல்லறிவது என்பது அவர்களுக்கு அதுதான் விதிக்கப்பட்ட விதி. அதிலிருந்து அவங்க அப்படி இல்லை, மாணவர்கள் மட்டுமே
இது வந்து ஒரு ஒரு அப்பட்டமான மாணவ போராட்டமாக இருக்கணும். அப்படி 1965 வந்து நடந்துச்சு இங்கே தமிழகத்தில். இந்தி எதிர்ப்பு போர் அப்படின்னு நடந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு விட்டிருந்தார்கள். மாணவர்கள் அந்த போரை கையில் எடுத்தார்கள். முழுமையாக மாணவர்கள் மட்டுமே நடத்திய போர். ஆனால் அதற்கான அடித்தளம், அதற்கான களத்தை, அதற்கான ஒரு ஏதுவான சூழலை திராவிட இயக்கங்கள் அதற்கு முன்னாடி பல தசாப்தங்களாக போராடி ஒரு அந்த சூழலை கட்டமைத்திருந்தார்கள். அந்த மாதிரி அதனால் இதில் அரசியல் எப்படி கலக்காத இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் இது மாணவர்களுடைய வெற்றி தான். இது அதற்கு பிறகு நடந்த ராகுல் காந்தி வந்த பிறகு தான் இதற்கு வந்து ஒரு பெரிய ஈர்ப்பே கிடைச்சது, கவனம் பெற்றதுன்னு கூட நான் நினைக்கிறேன். நாடாளுமன்றத்தை நோக்கி மாணவர்கள் ஒரு பேரணி நடத்த போகிறாங்க அப்படின்னு அவங்க சொன்ன பிறகு தான் அங்கே அதிகார வர்க்கம் விழித்து கொண்டது. அது வரைக்கும் அவர் வந்து ஒரு உண்ணா நோன்பு இருந்தார், அதை பற்றி யாரும். அதற்கு பின்னணியில் நிறைய விஷயங்களை கற்பிதமாக சொல்லப்படுகிறது. அமெரிக்கன் எம்பசி வந்து பல அறிக்கைகளை கொடுக்குது. இந்த இடத்துக்கு நடக்கக்கூடாது, இந்த இடத்துல நீங்கள் போகக்கூடாது. விச் மீன்ஸ் கரெக்டாக நீங்கள் குறிப்பிட்டது போல் நாடாளுமன்ற அவை தொடங்குவது, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவது அன்னைக்கு இந்த நிகழ்வு நடக்குது. திடீரென்று பிரதமருடைய வீட்டிற்கு முன்னதாக சென்று சட்டமன்ற லோக்சபா ஆப்போசிஷன் லீடர் வந்து நேராக போய் அவங்க போராட்டம் நடத்துகிறாரு. அதற்கு முன்னதாகவே அமெரிக்கன் எம்பசி பல அறிவிப்புகளை கொடுக்குது. இந்தந்த பகுதிகளுக்கு போகாதீங்க, இந்தந்த பகுதிகளுக்கு நடக்காதீங்க அப்படின்னா திடீரென்று ஒருவர் வருகிறார், அந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி அவர் வந்து சொல்கிறார். அப்போ அது உடனடியாக இருக்குது. இதில் பலரும் உள்ளே புகுந்திருக்காங்க என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கத்தானே செய்கிறாங்க. நம்ம இந்தியாவில் வந்து அந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்ட்ஸ் அப்படின்றது, அதாவது அந்த சூழ்ச்சி கதைகள் புனைபவர்கள் வந்து பெருமளவில் இருப்பது இந்தியாவில் அரபு உலகத்திலும்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய அனுபவத்தில். ஏன்னா எதற்கும் அவர்கள் எதிரிகளை குற்றம் சாட்டுவது அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில் ரொம்ப நாள் வேலை பார்த்ததுனால சொல்கிறேன், அமெரிக்க நுண்ணறிவு திறன் என்பது வந்து ரொம்ப அசாத்தியமானது. ஒவ்வொரு நாடும் அவர்கள் நுண்ணறிவில் திறம்பட இருப்பார்கள். அவங்க எந்த தூதரகம் இருந்தாலும் அது வந்து அவர்களுடைய தூதரக அதிகாரிகளையும் அவர்களுடைய நாட்டு குடிகளையும் அந்த நாட்டில் இருக்கவர்களை பாதுகாக்கிறதுக்காக அவர்களுக்கு இந்த மாதிரியான நுண்ணறிவு தேவைப்படும். அதில் ரொம்ப தலைமை இடத்தில் இருப்பது அமெரிக்கா. ஏன்னா அவர்களுக்கு அத்தனை வளமும் வசதியும் எல்லாம் இருக்குது. இதனால் இட் ரிக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ். அவங்க உலகத்தினுடைய மிக செல்வமான நாடு. அதனால் அவர்களால் அது முடியுது. அதனால் அவர்களுக்கு சாதாரண குடிமகன்களுக்கு தெரியாத அல்லது அதிகாரிகளுக்கு தெரியாததை கூட ஒரு பங்கு அதிகமாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் விக்கிலீக்ஸ் உடைய அந்த கேபிள்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அறிக்கைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். நம்ம இந்த நாட்டில், இந்த தமிழகத்தில் தான் வாழ்ந்தோம். இந்த தமிழகத்தை பற்றிய விக்கிலீக்ஸ் கேபிள்ஸ் எல்லாம் நீங்கள் பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தகவல்கள் நமக்கு தெரியாதது இவ்வளவு இந்த அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கேன், இந்த கேபிளை எழுதின தூதரக அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றது. அதனால் அதில் நான் இது ரெண்டையும் கண்டிப்பாக இது அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு வாய்ப்பாக, நல்வாய்ப்பாக எதிர்க்கட்சிகள் பார்க்கின்றன. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் வந்து அதை வந்து அதை ஒழித்து மறைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எதிர்க்கட்சிகள் அதைத்தான் செய்வார்கள். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எதிர்க்கட்சியாக இருக்க முடியாது. அதனால் இந்த ஆட்சி எப்போ கவிழும்? இந்த ஆட்சி வந்து ஒரு டெஃப்லான் ஆட்சியாக இருக்குது. இதை வந்து இப்போ இதற்கு முன்னாடி பல போராட்டங்கள் நடந்திருக்கு. காஷ்மீர் 370 எடுத்த பொழுது அது வெற்றி பெறவில்லை. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது வந்து குடியுரிமை திருத்தச் சட்டம், அது வெற்றி பெறவில்லை. வெற்றி பெற்றது ஒன்று தான். இது ரெண்டாவது ஒன்று என்னன்னா விவசாய போராட்டம். அது கூட ஒரு ஆண்டுக்கு மேலே நடந்துச்சு. அது ஆனால் வெகுஜன போராட்டம் இல்லை. இது வெகுஜன போராட்டமாக மாறுவதற்குரிய சமிஞ்சைகள் கிடைச்ச பிறகு உங்களுக்கு யூ ஹாவ் டு கட் யுவர் லாஸஸ். நீங்கள் உங்கள் இழப்புகளை குறைவுபடுத்திக்கணும் இல்லையா? குறைவாக இருக்கணும் உங்கள் இழப்புகள். இழக்க ஆரம்பிச்சிட்டோம், பங்கு சந்தையில் பணம் போட்டிருக்கோம், இழக்கிறோம், இன்னும் வேகமாக இழப்போன்னு தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துல நிறுத்திக்கணும். அந்த வகையில் தான் இந்த அமைச்சரை அவர்கள் பலி கொடுத்தார்கள். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஒடிஷாவில் பாஜகவினுடைய வெற்றியை நிர்ணயித்தவர்களில் பிரதானமானவர் பிரதான். ஓகே, தர்மேந்திர பிரதான். அதனால தான் அவர்கள் அவ்வளவு தயங்கினாங்க அவரை வந்து கைவிடுவதற்கு. இன்ஃபேக்ட் நமக்கு கொஞ்சம் முன்னாடி போனோன்னா 1997 இதே போராட்டத்தை முன்னெடுத்தவர் அவர் தான். இல்லை, இப்போ இது டெல்லியில் இருக்கக்கூடிய போராட்டம் அப்படியே இங்கே தமிழகத்திற்கு நம்ம வந்தோம் அப்படின்னா தமிழகத்திலும் நீட் போராட்டம் ஒரு பெரிய அளவில்
தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. இன்று நேற்று நடக்கப்படல நம்ம பார்த்தோம். திரைப்பிரபலங்கள் வராங்க, சமூக ஆர்வலர்கள் வருகிறார்கள், எல்லாரும் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. போராட்டம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கு. காரணம் இங்கே நீட் வந்து ஒரு வெகுஜன பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் தமிழகத்தில். ஆமாம், அது வெகுஜன பிரச்சனை எங்கேயுமே கிடையாது. வாய்ப்புகள் இருக்கிறது, அதனால அதை நோக்கி ஈடுபடக்கூடிய லட்சக்கணக்கான கையெழுத்து இயக்கங்கள் நடத்துகிறாங்க. அரசியல் போராட்டமாக இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் 2021 அரசியல் கட்சி யார் வரணும், அப்படி ஆட்சி அமைக்கணுங்கிற நிர்ணயிக்கக்கூடிய இடமாவும் அதுதானே. நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் பாருங்கள், நீட்டை எதிர்த்து, நீட் என்பதே புறநகரில் கிராமப்புற இளைஞர்களுக்கு அநீதி இழைக்கும் ஒரு நுழைவுத் தேர்வு அப்படின்ற ஒரு வாதத்தை தமிழகத்தை தவிர வேறு எங்காவது நீங்கள் கேட்கிறீர்களா? எதிர்க்கட்சி மாநிலங்கள், கர்நாடகம், கேரளம், இடதுசாரிகள் ஆளுகின்ற சில இடங்கள், ஆண்ட இடங்கள், எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? நீட்டுக்கு எதிராக வேறு எந்த மாநிலம் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறது? சொல்லுங்க எனக்கு. வேற எந்த மாநிலம் வைக்கல. ஆனா என்ன நீங்க சொல்றதை எப்படி மத்தவங்க? ராஜஸ்தான்ல இந்த நீட்டுக்காகவே பிரத்யேகமான மையம் இருக்கக்கூடிய பகுதிகளில் மாணவர்கள் அதிக அளவு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிகழ்வு அங்கே தானே நடக்குது. அப்போ அங்கே தானே வந்து எதிர்ப்பு வரணும். அங்கே ராஜஸ்தான் வந்து காங்கிரஸ் தானே ஆளுது இப்போ. அப்படித்தான் அவங்க தான் ஆள்றாங்கன்னு நினைக்கிறேன் ராஜஸ்தான். அல்லது முன்னாடி அவங்க ஆண்டாங்க, முன்னாடி ஆண்டாங்க, இப்போ இல்லை. அங்கே எதிர்ப்பு வரணுமே. எதிர்ப்பு என்பது இங்கே மட்டும்தானே வருது. 1,00,000 பேர் எழுதுகிறாங்க தமிழகத்தில் ஒரு வருஷத்துக்கு நீட்டை. 1,00,000 இங்கே தமிழகத்தில் அட்டைதாரர்கள் மட்டுமே 2 கோடிக்கு மேலே இருக்காங்க. அட்டைதார குடும்பங்கள் 1,00,000 குடும்பங்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி 2 கோடி குடும்பங்களை ஈர்க்கும்? 2 கோடியில் 1 கோடி குடும்பங்களை, 2 குடும்பத்தில் 1 குடும்பத்திற்கு இதனுடைய தாக்கம் இருக்குது, இதனுடைய பாதிப்பு இருக்குன்ற மாதிரி இருந்தால் தான் அது வெகுஜன இயக்கமாக மாறும். மக்கள் போராடுகிறார்கள். எங்க போராடுறாங்க? நீங்க சொல்ற திரையுலகினர் 4 பேர், அவ்வளவுதான். நம்ம தமிழகத்தில் நிறைய 2-3 தற்கொலைகள் நடந்திருக்கு. இதனால நீட்டுனால தங்களை பலி கொடுத்தவர்கள்லாம் இருக்கார்கள். பல மாணவர்கள் இதில் வெற்றியும் காணுகிறார்கள். நீட்டுக்கு பழகி விட்டார்கள். வேறு எந்த மாநிலம்? நாம மட்டுமே 29 மாநிலங்களுக்கு பேசாத ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்னோட்டமாக தமிழகம் வந்து இருக்க வேண்டும், சிஜேபிக்கு அவங்க வந்து சொல்லணும் அப்படின்னு இங்கே போராட்டம் நடத்துறவங்க சொல்றாங்க. இந்த போராட்டத்தில் எனக்கு பெரிய பொருள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு அரசியல் முடிவாக இருக்கிறது. நீட்டில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கு இதற்கு முன்னாடி இருந்த தமிழக அரசோ அல்லது இப்போ இருக்கக்கூடிய தவைக்கா அரசோ அதற்கு மத்திய அரசோடு ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும். அது கூட 30 பேர் இருக்கோம். இந்த கூட்டு குடும்பத்தில் 30 பேர் இருக்கிறோம். உங்களுக்கு மட்டுமே இந்த பிரச்சனை இருப்பதாக எனக்கு படுகிறது. அப்படி என்றால் இங்கே நீங்கள் சொல்லக்கூடிய கணக்குப்படி பார்த்தா இங்கே வந்து இந்த போராட்டம்ங்கிறது வந்து யார் பண்ணுறாங்க, எதற்காக பண்ணுறாங்கங்கிற இந்த போராட்டத்தை இதில் என்ன இருக்குது? இந்த போராட்டத்தை செய்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு இது வந்து ஒரு அரசியல் கருவியாக தெரிகிறது. தாவேக்கா அரசு சொல்றாங்க சார். அது வந்து இருமொழி கொள்கையை தான் நாங்கள் பின்பற்றுவோம்னு கூட தாவேக்கா சொல்றாங்க. ஆமாம். அதனால இதெல்லாம் சில அரசியல் நிலைப்பாடுகள். அதில் இருந்து அவர்கள் வழுவியோ அல்லது மாறுவதற்கோ அந்த நிலையை இன்னும் இன்றைய தாவேக்கா அரசு எட்டவில்லை. அது வரும்பொழுது ஒருவேளை அப்படி சொல்லலாம். இன்னைக்கு அவங்களுக்கான தேவையாது அமையலையா? இல்லை, அவங்க இப்போ புதுசு. அவங்க அதனால சில சிவப்பு கோடுகள்னு இருக்கு. 20 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது 30 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே வரக்கூடிய ஒரு அரசு நாங்கள் இருமொழி கொள்கையை தான் வந்து தொடர்ந்து கடைப்பிடிப்போம்னு சொல்லுவாங்களான்றது எனக்கு தெரியாது. இன்றிலிருந்து 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகளுக்கு பிறகு, 40 ஆண்டுகளுக்கு பிறகு தெரியாது. காலத்தினுடைய சூழல் எல்லாமே காலம் வந்து எல்லாத்தையும் வந்து தீர்மானிக்கும். காலம் வந்து அதுதான் மிகப்பெரிய ஒரு கலைஞன், ஒரு சிற்ப கலைஞன், தச்சன், அவன் வடிவமைக்கிறது தான் சமுதாயம். அதனால் அது நீட்டு நம்ம மட்டுமே இதை பிரதானமாக இதை எதிர்க்கிறோம். இந்த கசிவு நடந்த போது கூட யாரும் திமுகவினரை தவிர வேறு யாரும் நீட் என்பதே வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஒரு குழந்தையை ஒரு தொட்டியில் நாம் குளிக்க வைக்கிறோம். அந்த குளிக்க வச்ச அந்த தண்ணி அழுக்காயிடுது. அந்த தண்ணியை கொட்டணும், குழந்தையும் சேர்த்து கொட்டிடக்கூடாது. அதைத்தான் இங்கே இருக்கக்கூடிய நீட் எதிர்ப்பாளர்கள் பண்ணுறாங்க. நான் நீட் வந்து முழுமையான ஒரு தேர்வு, அதுதான் வந்து சரியான ஒரு வழி அப்படிலாம் நான் சொல்லலை. நான் கேட்குறது ரொம்ப எளிமையானது. வேறு யாரும் இந்த புகாரை சொல்லுவதில்லை, நீங்கள் மட்டுமே சொல்லுகிறீர்கள். எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் கூட இந்த புகார்களில் ஒரு புகாரை கூட நான் கேட்டதில்லை.
என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்களே சமமாக இல்லாத ஒரு சூழ்நிலையில, இந்தியா முழுக்க சமம் இல்லாத அடிப்படையில இருக்காங்க. பாடத்திட்டங்கள் சமமாக இல்லாத ஒரு இடத்துல எப்படி மட்டும் நீட் மட்டும் சமமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியும்? எல்லாத்துலயும் நுழைவுத் தேர்வு இருக்கு. பர்பஸ் அது வந்து நீட் தேர்வுடைய பர்பஸ் அது வந்து அந்த பர்பஸ் 3 பர்பஸ் இருந்தது. அதுவே சிதைஞ்சு போச்சுன்னு முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொல்றாரு. அதுதான் சொல்றேன். திமுகவினர் மட்டுமே இத்தகைய ஒரு வாரம் முன்னாடி இங்க சென்னையிலிருந்து வெளிவருகிற ஒரு இந்து ஒரு ஒரு ஆங்கில நாளிதழில் அவர் வந்து ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தார். என்ன நான் கேட்குறது, ஏன் வந்து பினராயி விஜயன் அந்த கட்டுரையை எழுதவில்லை? ஏன் நவீன் பட்நாயக் அந்த கட்டுரையை எழுதவில்லை? தமிழகத்துக்கு தேவையாக இருக்கிறது என்று சொல்றார்கள். தமிழகம் மட்டும் என்ன, வேற மற்ற மாநிலங்கள்ல இருந்து எவ்வளவு வித்தியாசமா இருக்க முடியும்? இதுதான் அதிகமான நகர்மயமாகிய ஒரு மாநிலம். நீங்க சொல்றது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இல்லையா? நீங்க வந்து எனக்கு என்னமோ நீங்க வெகுஜன அபிப்பிராயத்தை சொல்லுவதாகவே எனக்கு தெரியல. நீங்க வந்து அப்புறம் அது ஒன்று. ரெண்டாவது, இந்த போராட்டத்தில் நீங்கள் வெற்றி பெற முடியுமா? கச்சத்தீவை மீண்டும் பெறுவதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? இதுல உள்ள குறைபாடுகளை இந்த வினாத்தாள் கசிவுக்கு பிறகு நடந்த போராட்டக்காரர்கள் கூட நீட் வேண்டாம்னு சொல்லலையே. சிஜேபி அங்க ஆமா சொல்லலையே. அதுல இருந்தே தெரிஞ்சு இல்லையா இதுல வந்து தவறுகள் நடக்குது, முறைகேடுகள் நடக்குது, அதுல எங்களுடைய எதிர்காலத்தை பலி கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்களே ஒழி. அப்புறம் ரெண்டாவது, நீட்டு பொறியியல் கல்லூரிகள், அதுக்கப்புறம் வந்து ஐஐடிகள் எல்லாத்துக்கும் அகில இந்திய தேர்வுகள் வந்து பல தசாப்தங்கள் ஆயிடுச்சு. ஏன் வெறும் நீட்டுக்கு மட்டும் இந்த சிக்கல்? ஏன்னா இன்னும் நமக்கு மருத்துவ படிப்பின் மீது இருக்கும் மோகம் குறையவில்லை. அதுதான் உண்மை. இல்லை, இப்போ நீங்கள் சொன்னது போலவே இப்போ சிஜேபியோ அவர்கள் முன்னெடுத்த போராட்டம், டெல்லியில் நடந்த நீட்டுக்கு முறைகேடுகளுக்கு எதிரான போராட்டம், இங்கே நீட்டுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டமாக இருக்கிறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ இங்கே நடக்கக்கூடியவர்கள் என்ன சொன்னாங்க, இதில் கலந்துகிட்டவர்களே எங்களை ஏமாற்றிட்டாங்க, அவங்க வந்து நீட்டு முறைகேடுக்கு எதிராக என்று சொல்லியிருந்தால் இந்த போராட்டத்தை நாங்கள் வந்திருக்க மாட்டோம். பாலநிலத்தில் போராட்டம் நடக்குது, பலரும் சென்று அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறார்கள். இன்னும் சொல்லப்போனால் திரைப்பிரபலங்கள், வேறு திரைப்பிரபலங்கள், இப்போ அந்த வெற்றிமாறன் அவர்களோ ரஞ்சித் அவர்களோ அல்லது மற்றவர்களோ கூட அது இல்லாமல் வேறு சிலரும் கூட அந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அப்படி ஆதரவு நல்குகிறவர்கள் கூட கடைசியில் போகும்போது சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நீட்டே வேண்டாங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன கேள்வி வருது அப்படின்னா, சிஜேபி உள்ளிட்ட நீட் முறைகேடுகளுக்கு எதிராக போராடியவர்களுக்கு நாம் தான் இந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் போராட்டத்தை எடுக்கிறவர்கள் சொல்கிறார்கள். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இங்கே கேள்வி. நான் நினைக்கிறேன் தேர் அவுட் ஆஃப் சிங்க். அப்படிதான் நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அவர்கள் தேர் லிவிங் இன் அ பபுள். இங்கே வந்து பாலன் இல்லத்தில் நடக்கக்கூடிய இந்த போராட்டம் மாதிரி அல்லது அதை விட பெரிதாக இது கேரளத்தில் அவர்களுடைய ஆட்சி நடந்த பொழுது நடந்ததா? அதில் போராட்டத்தில் பங்கேற்ற திரு அமீர் என்ன குறிப்பிட்றாரு என்ன அப்படின்னா, இங்கே நம்ம ஜனநாயகத்தை மீட்டெடுக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கிறோம், நம்ம வந்து மக்கள் இங்கே அழுதுட்டு இருக்கிறாங்க, ஜனநாயகனை பார்ப்பதற்காக அங்கே ஒரு பெரிய கியூ நின்றுருக்காங்க, அறிவார்ந்த சமூகமாக இருந்தவர்கள் இன்று இப்படி இருக்கிறோமே என்று வருத்தப்படுகிறார். எப்படி புரிந்து கொள்வது? அப்படியெல்லாம் நான் அவ்வளோ வேகமாலாம் நான் பேச மாட்டேன். அதாவது ஒரு திரைப்படத்தை ஒருத்தர் பார்க்க, அதாவது தில்லி கா தூர் அப்படின்ட்டு ஹிந்தியில் ஒரு வாசகம் உண்டு. எனக்கு ஹிந்தி தெரியாது, இந்த வாசகம் மட்டும் தெரியும். தில்லி ரொம்ப தொலைவில் இருக்குது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். 2200 கிலோமீட்டர் தள்ளி டெல்லி இருக்குது. அங்கே ஒரு போராட்டம், நான் முதல்லையே சொன்ன மாதிரி ஒரு 20 நாளாக ஒருத்தர் உண்ணா நோன்பு இருக்கிறார். ஒரு 15 நாளைக்கு பிறகு தான் வந்து அதுக்கு ட்ராக்ஷனே வருது, அதற்கு ஒரு கவனம் பெறுது, ஈர்ப்பு வருது. அதுக்கு முன்னாடி ஊடகங்களால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் நிற்பாங்க அவர் பக்கத்தில், பெரும் கூட்டமெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன அதனால் அதை இவ்வளவு பெரிய ஒரு வெகுஜன இயக்கமாக மாற்றியதற்கு கூட நம்ம மத்திய அரசை நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் 20 ஜூலை இல்லைன்னு வச்சுக்குவோம், சோனம் வாங்சுக் பலவந்தமாக கைது செய்யப்பட்டிருக்க மாட்டார். ராகுல் காந்தி பிரதமருடைய இல்லத்திற்கு 20 நாள் போக வேண்டும் என்ற முடிவு எடுக்கவில்லை, அன்னைக்கு தான் எடுத்தார். பேரணி நாடாளுமன்றத்தை நோக்கி போகணும்ன்ட்டு மாணவர்கள் அன்னைக்கு தான் எடுக்கிறாங்க. ஸோ ஜூலை 30 ஒருவேளை நாடாளுமன்ற கூட்டத்தோடு தொடங்குது அப்படின்னா என்ன நடந்திருக்கும்னு நமக்கு தெரியாது. அது வந்து கவுண்டர் ஃபேக்சுவல் ஆங்கிலத்தில், இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் தெரியாது. இங்கே திரைத்துறை வந்து தமிழக அரசியலோட பின்னி பிணைஞ்சு உங்களுக்கு சுதந்திரத்திற்கு முன்னாடி இருந்தே இருக்கு.
சுதந்திரத்திற்கு முன்னாடி விடுதலை போராட்டத்தில் பெரிய பங்கு வகித்தது நாடக மேடை. காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மிகப்பெரும் தலைவர் காமராஜரனுடைய குரு என்று மதிக்கப்படுகிற தீரர் சத்தியமூர்த்தி அவர் நாடகங்களில் நடித்தவர். கேபி சுந்தராம்பாள் பாரதியினுடைய பாடல்களை பாடி இந்த மக்களை எழுச்சிப்படுத்தியவர். அதற்கு பிறகு திராவிட இயக்கம் திரைத்துறை எவ்வளவு அவங்களுக்கு உதவியாக இருந்துச்சு. அப்போ இந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் திராவிட இயக்கத்திற்கு மேலேயும் வைக்கலாம். ஏன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு முன்னாடியும். இல்லை, என்ன கேள்வி வருதுன்னா சார், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவார்ந்த ஒரு கூட்டமாக இருந்த தமிழகம் எப்போ இருந்துச்சு? இது என்ன கேள்வி? இவ்வளவு நாள் இருந்துச்சு, இந்த புது ஆட்சி வந்த உடனே இல்லாத போயிடுச்சா? இது இன்னும் அறிவார்ந்த, அதாவது இது இளமையினுடைய துடிப்பு. நம்ம வீட்டில் இப்போ நான் கூட ஒரு காலத்தில் நான் இளமையாக இருந்தது உண்டு. அப்போ எனக்கு தெரிஞ்சதை விட இப்போது, அதாவது பெர்னாட் ஷா தான் சொல்லுவார், நீங்கள் இளமையில் கம்யூனிஸ்டாக இல்லை இருப்பதும், நீங்கள் முதியவரான பிறகு பக்குவப்பட்ட பிறகு கம்யூனிஸ்டாக இல்லாதிருப்பதும் தான் சரி அப்படின்னு சொல்லுவார். அதனால் இது இளமையினுடைய வேகம் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர இதற்கும் அறிவுக்கும் பெரிய தொடர்பெல்லாம் எனக்கு இருக்கிறதா தெரியல. தாவேக்கு அரசு மீதான இந்த 2 மாத காலத்தில் பல்வேறு விமர்சனங்கள் வருவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் திமுக உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகள் இந்த விமர்சனத்தை வைக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட திரு ப. ரஞ்சித் அவர்கள் வைத்திருந்த ஒரு விமர்சனம், அதற்கு பதில் உங்களிடம் எதிர்பார்க்குறேன். 8 அமைச்சர்கள் தலித் அமைச்சர்கள்னு சொல்லியிருக்கீங்க. இதில் ராஜ்மோகன் அவர்களே எக்மோரில் நிற்கும் போது தான் அவர் தலித்துன்னு தெரியுது, நான் தலித்தானே தெரியல என்று சொன்னார். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 8 பேரில் தோழர் வன்னியரசு மட்டும்தான் செயற்படுறாரு, மற்றவங்களாம் என்ன செயல்படுறாங்கன்னு தெரியல. 6 பேர்லாம் இது வரைக்கும் தலித்துக்கு பிரச்சனைகளுக்காக போராடினாங்களே தெரியல. உங்களை நாங்கள் எப்படி தலித்துன்னு ஏற்றுக்கிறது, இங்கே எப்படி அமைச்சர்கள்னு நாங்கள் அதுக்கான அங்கீகாரத்தை எப்படி கொடுக்கறதுன்னு கேள்வி எழுப்புறேன். இல்லை, தலித் மக்கள் தானே இதை முடிவு பண்ணணும். அவர் தலித் மக்களுடைய பிரதிநிதியா? தலித் மக்கள் பெரும்பாலும் இந்த புதிய ஆட்சியாளர்களை பதவிக்கு கொண்டு வந்திருக்க மாதிரி தான் தெரியுது. அப்படி தான் எனக்கு தெரியுது. நான் எம்பெரிக்கலாக பேசலை, புள்ளி விவரங்களை வைத்து பேசவில்லை. ஆனால் அவர்கள் பெரும்பாலும் இந்த பக்கம் வந்திருக்கிறதா இவரை ஒரு நம்பிக்கை ஒளியாக நட்சத்திரமாக பார்ப்பதாகத்தான் நான் எண்ணுகிறேன். ரஞ்சித் அந்த மக்களுடைய பிரதிநிதியாக இருந்தால் அவர் சொல்வதை நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு அப்படி தோணலை. அதனால் அவருடைய கருத்தை சொல்கிறார். அவர் பின்னாடி ஒரு 4 பேர் அந்த மாதிரி நினைக்கிறவங்க இருக்கலாம். பொதுவாக அமைச்சரவைகளில் 10% தான் செயல்படுறது வெளியில் தெரியும். எந்த அமைச்சரவையை நீங்கள் எடுத்துங்க, பெருந்தலைவர் காமராஜர் அமைச்சரவையிலிருந்து நீங்கள் எடுத்துங்க. பெருந்தலைவர் காமராஜர் 8 பேர் கொண்ட அமைச்சரவை வைத்திருந்தார். 2 பேர் தான் செயல்பட்டது தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சு. ஒன்று சி. சுப்பிரமணியம், இன்னொன்று ஆர். வெங்கட்ராமன். இன்னும் மீதி 6 பேர் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா அவருடைய அமைச்சரவையில் 9 பேர் இருந்தாங்க. அதில் கலைஞர் மு. கருணாநிதியினுடைய செயல்பாடுகள் வெளியில் தெரிஞ்சது. பாவலர் முத்துசாமின்னு ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்றது எனக்கு தெரியாது. அதே மாதிரி கலைஞர் கருணாநிதியினுடைய அமைச்சரவையில் 15 அமைச்சர்கள் இருந்தார்கள். அதில் வெளியில் தெரிஞ்ச 1-2 அமைச்சர்கள் யாருன்னா நாவலர் நெடுஞ்செழியன், அவங்க தான், வேறு யாரும் இல்லை. இது என்ன புது குற்றச்சாட்டு? இல்லை, சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய, இதற்கு முன்னாடி சமூகம் சார்ந்து அந்தந்த சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள் எத்தனை முறை பேசியிருக்காங்கன்னு நீங்கள் எனக்கு காட்டுங்க. இது புதுசு இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஒரு அமைச்சரிடத்தில் முதல்ல ஒரு அமைச்சர் அவர் எந்த சமூகத்திலிருந்து வராருன்றதை அவர் மறந்துட்டோம் முதல்ல அமைச்சரான உடனே. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அனைவருக்குமானவர். ஆமாம், அவர் எதுக்கு அவர் அமைச்சர் ஆகிறார்? 35 பேர் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை இன்னைக்கு 15% தான் இருக்கணுன்றது அரசியல் சட்டத்தினுடைய திட்டம். 35 பேர் இருக்கிறார்கள். இந்த 35 பேரில் நான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்து நான் ஒரு அமைச்சராகிடுறேன்னா என்னுடைய சமூகத்துக்கு தான் அமைச்சரா? என்னுடைய சமூகத்துக்கு ஒரு கஷ்டம் வந்தால் தான் நான் பேசணுமா? நீங்க கொடுத்துட்டேன்னு சொல்லி நீங்க பெருமை அடைகிறீங்க. அந்த ரெப்ரசன்டேஷன் மூலமாக நீங்க இந்த சமூகத்தை நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேனே. நான் அந்த இடத்துல இருக்கேன். நான் எல்லாரையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறேன். எனக்கு இந்த கண்ணில் வெண்ணெய், இந்த கண்ணில் சுண்ணாம்பு அப்படிலாம் கிடையாது. என் மேலே இவ்வளோ இந்த மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னா 70 நாள் ஆச்சு நான் ஆட்சிக்கு எவ்வளோ உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஒரு அளவே இல்லையா? பார்ட்டி ஃபண்டுடைய பிரச்சனைகள் அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சட்டமன்ற தேர்தல் வச்சது. இப்போ திரு மரி வில்சன் அவர்கள் கூட சமீபத்தில் ஒரு பேட்டியில் பொதுவெளியில் பேசியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, பார்ட்டி ஃபண்டை பற்றி கேட்டவுடனே எந்திரிச்சு நீங்கள் ஓடிட்டீங்க, வர இருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதை பற்றின உங்களுடைய ஊழல் புகாரெல்லாம் வெளியிடணும். என்னுடைய கேள்வி, உண்மையிலே இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறது
நீங்கள் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறதுனால ஒழிச்சிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அதாவது முழுமையாக இந்த மாதிரியான நம்ம மரபணு சார்ந்த ஒரு விஷயமா போயிடுச்சு. அதாவது 60களுக்கு பிறகே காங்கிரஸ் காலத்திலேயே, காங்கிரஸ் விடுதலைக்கு முன்பாக இரட்டை ஆட்சி முறை இருந்தபோது டயார்கி, அதுலேயே உங்களுக்கு வேட்பாளர்களை பட்டியில் அடைத்து வைத்து வாக்கு சேகரித்ததெல்லாம் 1930களிலே நடந்திருக்கு. ஈரோட்டில் இப்போ நடந்தது நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நான் சமீபத்தில் தான் படித்தேன், ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். நீதி கட்சியும் காங்கிரஸும் மோதிக்கொண்ட போது இதெல்லாம் அப்போவே நடந்திருக்கு. அதனால் இது ஒரு ஒரு துரதிருஷ்டம் தான். நம்ம ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவருடைய மாமனாருக்காக முன்னாடி பண்ணாருங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம், இவ்வளவும் நடந்திருக்கு. ஸோ இது இந்த ஆசிய வளர்ந்து வரும் நாடுகளில், ஆப்பிரிக்கா வளர்ந்து வரும் நாடுகளில், தென் அமெரிக்காவில் இங்கெல்லாமே இந்த மாதிரி ஒரு சிக்கல், இந்த ஒரு கொடுப்பதும் வாங்குவதும் முறையற்ற முறையில் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வழக்கமாக இருக்குது. இப்போ தென்கொரியாவில் முன்னாள் பிரதமர் சிறையில் இருக்கார் இந்த மாதிரி. அமெரிக்காவில் இல்லையா, பிரிட்டனில் இல்லையா அப்படின்னா அங்கெல்லாம் அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. அங்கே வந்து ஒருவர் ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால் அவர் தேவன் என்றாலும் விடமாட்டேன் அப்படின்ட்டு எம்ஜிஆருடைய வாலி பாட்டில் வரா மாதிரி அந்த நாடுகளில் ஒரு பொறுப்புத்தன்மை அப்படின்றது இருக்குது. தென்கொரியாவில் கூட இருக்குது. இங்கே அது கிடையாது. இங்கே வந்து எந்த அளவுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம் அப்படின்னா, the end justifies the means. நீங்கள் வந்து எப்படி நீங்கள் பெரிய ஆள் ஆகிறீங்கன்றது முக்கியம் இல்லை. நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னா போகிறோம், நாங்கள் உங்களை, இந்த சமூகம் உங்களை கொண்டாடி தீர்த்து விடும் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டோம். முன்னாடி சிறைக்கு போகிறதுக்காக வெட்கப்பட்ட நாளெல்லாம் உண்டு. இன்றைக்கி வந்து அமலாக்கத்துறை வந்த பிறகு நீங்கள் சிறைக்கு போகிறது வந்து ஏதோ ஒரு பெரிய வீர பதக்கம் மாதிரி அணிஞ்சிக்கிட்டு வெளியில் வர ஆட்கள்லாம் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் மீறி நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு அரசு அலுவலகங்களிலும் இந்த கையேந்தும் பழக்கம் என்பது வந்து பழகி போன ஒரு அந்த பழக்கத்தை மாற்றிவிட்டாலே போதும். பெருமளவில் பெரிய ஆலை முதலாளிகளிடத்தில், பெரிய தொழிலதிபர்கள் மத்தியில் ஒரு தப்பு நடக்குது, அல்லது இந்த அரசில் இருப்பவர்கள் பணம் வாங்குகிறார்கள், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நீங்கள் ஒரு மோட்டார் வாகனத்துறை ஒரு உரிமை வாங்க போகிறீங்க, 2 வீலர் லைசன்ஸ், அதை பணம் கொடுக்காத வாங்க முடியுமா, எளிமைப்படுத்த முடியுமா? அங்கே தான் வந்து ஒரு 18 வயது பையன் முதன்முறையாக அரசை சந்திக்கிறான். அங்கே தான் அவன் எவ்வளோ ஒரு சின்ன புள்ளி என்பதை அந்த அதிகாரிகள் அவனுக்கு புரிய வைக்கிறார்கள். அந்த கோபம்தான் இந்த தெருக்களில் நமக்கு பார்க்குறோம். அதனால் அதை அவங்க பண்ணிட்டா நல்லாயிருக்கும். அப்படி நடக்கிறதா சில இடங்களில் நான் நேற்று ஒருத்தரை பார்த்தேன். அவரிடத்தில் ஒரு மேனாள் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் சொன்னது, அதை அப்படியே சொல்கிறேன், அவர் என்கிட்ட சொன்னதை, அதிகாரிகள் நடுங்குகிறார்கள் கையேந்துவதற்கு. அது ஒரு நல்ல தொடக்கம் என்று நான் எண்ணுகிறேன். என்னுடைய எண்ணம். பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது என்று உங்கள் நேரம் கொடுத்து உங்களுடைய கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி.